Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, வீடியோல இந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வீடியோ ஆடியோ தெளிவா தெரியும் நம்புறோம். இதான் நீங்க முதல் முறை நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon to get the further updates. So as I said earlier, நம்ம வந்து நீங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸ் அடிப்படையில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் முதல் முறையாக இந்த மெயின்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய இந்த சீட்டிங் அண்ட் பசிலுக்கான சால்வ் மீ இஃப் யூ கேன் சீரீஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் நார்த் சவுத் ஃபேசிங் சீட்டிங் எல்லாருக்குமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லையா? அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு கிளரிக்கல் மெயின்ஸ் லெவல் ப்ராப்ளம் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி for more videos you can follow me on the Unacademy platform by typing my name Naresh Kumar in the search box. You can follow my profile to watch all my previous plus as well as special classes. It will be definitely helpful for you. And if you are interested in the plus subscription, please go for it, my dear friends. And don't forget to use our referral code, that is Talk and Mock, to get 10% discount on your fees. Okay? And why Unacademy? Unacademy is India's largest online platform for any competitive exams. The top educators across the country will take classes for you and dedicated doubt clarification sessions உங்களுக்கு இருக்கும். Real time interactions உங்களுக்கு கிடைக்கும் trainers கூட. இதை நீங்கள் லைவ்லையும் பார்க்கலாம், ஆஃப்லைன்லையும் பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணி கூட பார்க்க முடியும். அண்ட் பிபிடி பிடிஎஃப் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் மாக் டெஸ்ட் ஆல்சோ அவைலபிள். நான் நிறைய ப்ளஸ் கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கோர்சஸ் ஆன் லாஜிக்கல் ரீசனிங், எஸ்பிஐ கிளரிக்கல் ப்ராக்டிஸ் கோர்ஸ் ஒன்று, கோர்ஸ் ஆன் லாஜிக்கல் ரீசனிங் ஃபார் ஐபிபிஎஸ் பிஓ. ஸோ என்ன மாதிரி நிறைய ட்ரைனர்ஸ் வந்து நிறைய பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூ கேன் take the plus subscription. Okay, yes, foundation batch for all SBI exams, RBI grade B crash course B. And here is Unacademy Compact, India's biggest free scholarship test for bank exam. ஸோ இப்போவே என்ரோல் பண்ணுங்கள். எவ்ரி வீக் சண்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Unacademy Compact இருக்கும். டாப் எஜுகேட்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண கொஷின்ஸு அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் டெஸ்ட்டு இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் இதில் பங்கெடுத்துப்பாங்க. அதனால் இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேங்க் காம்பேக்ட் நெக்ஸ்ட் சண்டே 10 AM. கோட் நரேஷ் என்ற கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் திஸ் இஸ் த பேக்கேஜ். ஓகே, ஸோ here we go. Ask it out. You can ask your doubts now. And now இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சம் அப்படியே பாஸ் பண்ணி ஒரு 5 minutes இல்லை ஒரு 6 minutes டைமர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சால்வ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ முடியல அப்படின்னா தொடர்ந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டுவேன். அட் த சேம் டைம் நீங்கள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நான் எப்படி அதை சால்வ் பண்ணுறேன்றதையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? எஸ், நவ் வில் சால்வ் திஸ் ப்ராப்ளம். இது உங்களோட நேரத்தை ரொம்ப கம்மியாக பயன்படுத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம ஆஃப்லைனில் பண்ணுறோம். ஓகே, லைவில் போனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாக செலவாகும் இல்லையா? அதனால் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதை நான் அடுத்த கிளாஸஸில் வந்து அதை சரி பண்ணுறேன். இன்றைக்கி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஓகே, 8%. ஃபஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுப்போம். 8% ஆர் சிட்டிங் இன் அ ரோ பட் நாட் நெசசரிலி இன் த சேம் ஆர்டர். சம் ஆஃப் தம் ஆர் ஃபேசிங் நார்த், சம் ஆஃப் தம் ஆர் ஃபேசிங் சவுத். அதுதான் நம்மளோட டாப்பிக்கே கூட. D is 40 years old and the person who are sitting to the left of D are younger and the persons who are sitting right of D are elder. அதாவது அவங்களுடைய ஏஜ் படி பார்த்தா டியோட லெஃப்ட்ல உட்காந்துருக்கவங்களாம் யங்கராக இருக்க போகிறாங்க, டியோட ரைட்டில் உட்காந்துருக்கவங்களாம் எல்டராக இருக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு நோட் பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ நார்மல் நோட், நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் லைன் போயிடலாம். A and S are facing the opposite direction. ஓகே, இந்த க்ளூ வச்சு நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. 2 persons are sitting between P and D. இதுவும் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு ப்ராப்ளத்தை ஒரு ஸ்டடி கொடுங்க. அதுக்கப்புறமா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், பேஸ் ஆஃப் த ப்ராப்ளம் எங்கே, எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஈஸியாக முடியும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை முதல்ல கண்டுபிடிச்சிடும். அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சீட்டிங் சால்வ் பண்ணும்போதே உங்களால் பண்ண முடியாது. இட் கம்ஸ் ஆஃப்டர் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். நிறைய ப்ராப்ளம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான முயற்சி தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. ஓகே, ஸோ அதனால் ப்ராப்ளத்தை படிங்க, பேஸ் கண்டுபிடிங்க. The one who is 10 years elder than P is second to the right of P and who sits at one of the ends. அதாவது நிறைய தடவை பிஏ பற்றி பேசியிருக்காங்க அண்ட் அதோட பொசிஷனும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதையே நான் பேஸாக எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ பி சிட்ஸ் அட் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ எய்தர் பி வந்து லெஃப்ட் ஹேண்டாகவும் இருக்கலாம், இல்லை பி வந்து ரைட் ஹேண்டாகவும் இருக்கலாம். ரெண்டு பாசிபிலிட்டி. அதோட மேல் லைனில் என்ன சொல்லியிருக்காங்க, 2 persons are sitting between P and D. பிக்கும் டிக்கும் நடுவில் 2 பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டியை ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா டி தான் இந்த ப்ராப்ளத்தோட ஒரு மைய பகுதியை. டியை ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சாலே நம்மளால் ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, எஸ், பிக்கும் டிக்கும் நடுவில் 2 பேர் இருக்கிறாங்க. அண்ட் டியோட ஏஜ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, 40. ஸோ அப்போ இதுக்கு டியோட டைரக்ஷன்ஸ் நமக்கு தெரியாது. தெரிஞ்சதுக்கப்புறம் தான் லெஃப்டில் யங்கர் ரைட்டில் எல்டர் அப்படின்னு நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ ப்ராப்ளத்தை தொடர்ந்து படிப்போம்.
3% sits between C and B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We can't fix. And D faces north அப்படின்னு சொல்லி D ஓட டைரக்ஷனை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே யங்கராக இருப்பாங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே எல்டராக இருப்பாங்க அக்கார்டிங் டு திஸ் பாசிபிலிட்டி. பட் வேறஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான், எல்டர் அண்ட் யங்கர், தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் இட், ரைட்? ஏன்னா ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இதான நோட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டியோட ரைட்டில் இருக்கிறவங்களாம் எல்டர், டியோட லெஃப்ட்டில் இருக்கிறவங்களாம் யங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு க்ளூ நம்மளுக்கு, ஓகே, சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது the one who is 54 years old sits second to the left of B அப்படின்னு இருக்காங்க. ஓகே, நம்மளால B ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ண முடியல. எனிவே அடுத்தது S and C facing the opposite direction. S and C facing the opposite direction. சரி, the number of persons sits between B and Q and same as that of D and R. D க்கு R க்கு நடுவில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதே நபர்கள் தான் B Q நடுவுலையும் இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. R faces the same direction as the second eldest person. Okay. C age is 5 more than half of D's age. இது ரொம்ப முக்கியமான க்ளூ. ஸோ இப்போ C ஓட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா D ஓட half இருக்கு இல்லையா, அதனுடைய 5 வயசு எக்ஸ்ட்ரா அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ D ஓட ஏஜ் 14 நம்மளுக்கு தெரியும், அப்போ அதனுடைய half என்னது 20. ஸோ 20 + 5 25. அப்போ C ஓட ஏஜ் என்னவா இருக்கணும், 25 இருக்கணும். ஓகே, இப்போ சொல்லுங்க, C வந்து என்னால் இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த பக்கம் என்னால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே எல்டராக தான் இருக்கணும், இந்த பக்கம் இருக்கிறவங்க தான் யங்கராக இருக்கணும். ஸோ அப்போ ஒன்று சி இங்கே வரணும் அல்லது சி இங்கே வரணும். ஆமாவா இல்லையா, ஆமாவா இல்லையா? ஓகே, ஸோ இங்கே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பாசிபிலிட்டிஸை ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, எய்தர் சி இங்கே வரப்போகுது அல்லது சி இங்கே வரப்போகுது. கீப் தி இன் யுவர் மைண்ட். அடுத்தது none of the person, okay, C age is okay, none of the person is below 18 years old. 18 வயசுக்கு கீழே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ ஒரு பாசிபிலிட்டி எலிமினேட் ஆகுது. எப்படி யோசிக்கிறோம், எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்றதை கவனிங்க. இங்கே எனக்கு ஆரம்பத்தில் ஒரு க்ளூ கொடுத்துருந்தாங்க, the one who is 10 years elder than P sits second to the right of P. இப்போ P ஓட டைரக்ஷன் என்னவா இருக்கும், கண்டிப்பாக நார்த்தாக தான் இருந்தாகணும். ஏன்னா அப்போ தான் செகண்ட் டு த ரைட்டுன்னு ஒரு பிளேஸே நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ இங்கே வரப்போகிற ஒரு P-யை விட 10 அதிகமாக இருக்கணும். ஆமாவா இல்லையா, P-யை விட 10 அதிகமாக இருக்கணும். இப்போ நம்மளுக்கு இந்த க்ளூ வச்சுக்கோங்க மண்டையில். ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்தது, சி இங்கே வரப்போதா இல்லை சி இங்கே வரப்போதா. இன்கேஸ் இப்போ நான் சி இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட வயசு என்னது 25. ஸோ இப்போ சியோட வயசு 25 அப்படின்னா அப்போ P-யோட வயசு என்னது 10 years lesser இல்லையா. ஏன்னா இங்கே சொல்லிக்காங்க பாருங்க, the one who is 10 years elder than P sits second to the right of P. அப்போ இவர் 25னா இவர் என்னவா இருக்கணும், 15 இருக்கணும். ஆனால் இந்த க்ளூ நம்மளுக்கு என்ன சொல்லுது, no one else is less than 18, none of the person below 18 years அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு பாசிபிலிட்டி எலிமினேட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது, சி இங்கே வரமாட்டாரு அப்படின்னு தெரியுது. நான் எப்படி எலிமினேட் பண்ணேன்றது புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ கண்டிப்பாக சி இங்கே தான் வராரு, அதுவும் 25 அப்படின்னு என்னால் ஆணித்தரமாக இப்போ சொல்ல முடியும் இல்லையா. நான் எப்படி சியை ஃபிக்ஸ் பண்ணேன்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? கேன் யூ கெட் மை பாயிண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா? எஸ். ஸோ இப்போ ஒரு பாசிபிலிட்டியாக போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துப்போம், இது ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம அடுத்தது இங்கே வருவோம். இப்போ சிஏ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க 25 அப்படின்னு சொல்லிட்டு, சிஏ ஃபிக்ஸ் பண்ணோடனே அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு க்ளூ ஏற்கனவே நம்ம எங்கேயே படிச்சோமே அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆகணும் உடனே. ஓகே, இதுதான் கவனம் ரொம்ப முக்கியம். ப்ராப்ளத்தை படிக்கும் போது ஏதோ ஒரு க்ளூ நம்ம படிக்கிறோம், அப்போதைக்கு நம்ம அதுக்கு தேவைப்படாமல் போகுது, ஆனால் ஃபியூச்சரில் எங்கேயோ தேவைப்படும் போது டக்குன்னு அது ஞாபகத்துக்கு வரணும். பாருங்க, 3% sits between C and B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் இல்லையா, ஏன்னா சிஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்க. ஸோ 1 2 3 என்னால் என்ன பண்ண முடியும், பிஏ இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும் இல்லையா. எஸ். ஓகே, இப்போ பிஏ ஃபிக்ஸ் பண்ண உடனே பிக்கு ரிலவெண்ட்டாக ஒரு க்ளூ இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே படித்தோம், the one who is 54 years old sits second to the left of B அப்படின்றாங்க. ஆனால் பியோட டைரக்ஷன் நம்மளுக்கு தெரியாது சார் அப்படின்னா, இப்போ நான் பிஏ நார்த்துன்னு அசியூம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் டு த லெஃப்ட்ல யார் இருக்கா, ஆல்ரெடி டி இருக்காரு, அவரோட ஏஜ் என்னது 40. ஸோ அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது, அங்கே 54 வைக்க முடியாது. ஆமாவா இல்லையா பாருங்க. ஸோ அப்போ பி கண்டிப்பாக என்னவா தான் இருக்கணும், பி கண்டிப்பாக சவுத்தாக தான் இருக்கணும். அப்போது இங்கே வரப்போறவர் தான் 54 இருக்கணும். கேன் யூ கெட் மை பாயிண்ட்? என்ன பண்ணியிருக்கோன்னு புரியுது இல்லையா. பி சவுத் 54 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் ரெலவென்ட் க்ளூஸை நம்ம பிக் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம், none of the persons below 18 years old. Now the one who is 60 years old sits third to the left of Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, Q ஓட third to the leftல 60 years உட்காந்துருக்காரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம Q எங்கெங்கெல்லாம் சார் வைக்கலாம்? சரி, இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நான் Q இங்கே வைக்கிறேன்னு வச்சுப்போமே, Q இங்கே வைக்கிறேன்னு வச்சுப்போமே. ஓகே, Q இங்கே வச்சோம் அப்படின்னா அவர் வந்து சவுத் ஃபேஸ் பண்ணுறாருன்னே கூட வச்சுக்கோங்க. ஓகே, 1 2 3 நம்ம இங்கே ஒரு 60 அப்படி போடலாம். Qவையும் 60 இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லையா. எஸ், Qவையும் 60 இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் நம்மளுக்கு ஒரு க்ளூ இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்
of persons between B and Q should be same as D and R. இப்போ B க்கு Q க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அப்போ D க்கு R க்கு நடுவுலயும் ஒருத்தவங்க தான இருக்கணும். R எங்கேயாச்சும் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா பாருங்க. இங்க ஆல்ரெடி C இருக்கு, இங்க ஆல்ரெடி B இருக்கு. அப்ப R எங்க வைப்பீங்க? வைக்க முடியாது. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த பாசிபிலிட்டி தவறு அப்படின்னு தெரியுது. சோ இது ஒரு தடவை நீங்க வச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியறதுக்காக நான் வச்சு காட்டுறேன். பட் ஆனா நீங்க என்ன பண்ணலாம்? மென்டலா மைண்ட்ல என்ன பண்ணலாம்? Q 60 R வைக்க முடியாது. சரி ஓகே எலிமினேட் பண்ணு அப்படின்னு போயிடணும். சரியா? டைம் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். சரி இப்போ Q எங்க வைக்க முடியுமா? Q எங்க வச்சா 1 2 3 நோ ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? D இருக்கு. D யோட ஏஜ் 40 அப்படின்னு நமக்கு தெரியும். சரி Q எங்க வைக்கலாமா சார்? Q எங்க வைக்கலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா Q எங்க வச்சோம்னா 1 2 3 இந்த பக்கம் C அதோட வயசு 25. சரி இப்படி போவோம் 1 2 3 இங்க 54 ஆல்ரெடி இருக்கு. அப்போ Q எங்கேயும் வைக்க முடியாது. அப்போ Q வைக்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எது மட்டும் தான்? இது மட்டும் தான். Can you get my point my dear friends? Q இதுதான் அப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா third to the right ன்னு சொல்லிருக்காங்க. 1 2 இந்த பக்கம் third to the right பொசிஷனே கிடையாது. சோ 1 2 3 அப்ப B தான் என்னது? அந்த 60 அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துறோம். அதே மாதிரி Q ஓட டைரக்ஷனும் நமக்கு தெரிய வருது. Am I right or what my dear friends? ஏனா the one who 60 years old sits third to the left of ன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? சோ அப்போ மணிகவும் Q ஓட டைரக்ஷன் என்ன நமக்கு தெரியுது? சவுத் அப்படினு தெரியுது. கொஞ்சம் கவனம். ஓகே? Q வந்து சவுத் ஃபேசிங் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகே அடுத்தது the sum of ages of Q and R is equal to thrice the age of C. Q ஓட ஏஜும் R ஓட ஏஜும் நீங்க சம் பண்ணீங்கன்னா which is nothing but thrice the age of C அப்படி சொல்லிருக்காங்க. சரி இப்போ thrice the age of C. C ஓட ஏஜ் என்னது சார்? நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? C ஓட ஏஜ் என்னது? C ஓட ஏஜ் 25. இப்போ thrice னா என்னாச்சு? 75 இல்லையா? சோ அப்போ Q plus R is equal to என்னன்னு சொல்லிருக்காங்க? 75 அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே சரி அடுத்தது and the difference between the age of R and Q is 15 years. R க்கும் Q க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிருக்காங்க? 15 அப்படி சொல்லிருக்காங்க. சரியா? நமக்கு இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? எதோட வேல்யூனால நம்ம கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே எஸ். சோ இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க கேன்சல் பண்ணலாம். பிளஸ் R மைனஸ் R நீங்க கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 2Q is equal to 90 அப்படின்னு வரும். அப்போ Q is equal to 45 ன்னு வரும். ஆனா இது வந்து ப்ராப்பரா இப்படி நம்ம பண்ணிட முடியாது. ஆக்சுவலா இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இது எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்குன்றது வேணா நீங்க தெரிஞ்சுக்கலாம். R and Q கூட்டினா 75 வரணும். அதே நேரத்துல டிஃபரன்ஸ் 15 இருக்கணும். அப்படின்னா அந்த ரெண்டு பாசிபிலிட்டியை உங்களால இந்த ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்க முடியும். என்னன்னா 40 35 அப்படின்ற பாசிபிலிட்டி தான். ஆனா இந்த 40 தான் Q-ஆ 40 35 இல்ல நமக்கு என்ன வந்திருக்கு? Q இங்க ஒரு வேல்யூ என்னன்னு வந்திருக்கு? 45 ன்னு வந்திருக்கு இல்லையா? சோ 45 30 அப்படினு நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஆனா இதுல 45 தான் Q-ஆ இல்ல 30 தான் Q-ஆ அப்படின்ற முடிவுக்கு நம்மளால வர முடியாது. பட் ஆனா அந்த ஃபேக்டர் என்னது? 45 30 அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். ஓகேவா? எஸ். சரி இன் கேஸ் இப்ப பாருங்களேன். இப்போ Q வந்து 45 இருக்க முடியுமா? இங்க போட்டு பார்த்தா Q 45 வந்து போச்சு. ஆனா அக்கார்டிங் டு திஸ் ப்ராப்ளம் Q வந்து 45 நம்மளால வைக்க முடியுமா? ஏன்னா D யோட இடதுபுறம் இருக்கிறவங்க எல்லாரும் என்னவா தான் இருக்கணும்? யங்கரா தான் இருக்கணும். அப்ப Q என்ன பண்ண முடியாது நம்மளால? 45 ன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சோ அப்ப நம்ம இன்னொரு ஃபேக்டரான 30 என்ன பண்ணலாம்? ஃபிக்ஸ் பண்ணலாம். சோ அப்ப R ஓட வேல்யூ என்னன்றது R ஓட ஏஜ் என்னன்றது நம்ம எக்ஸாக்ட்டா சொல்ல முடியுமா? R என்னது? 45 அப்படி நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஓகே எஸ். சோ அடுத்து நம்ம போலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. நான் மறந்துட்டேன். The one who is 10 years elder than P sits second to the right of P இல்லையா? அப்ப Q 13 ன்னு தெரிஞ்சிச்சுனா மறக்கல இப்பதான். Q 13 தெரிஞ்சிச்சுனா அப்ப P என்னவா சார் இருக்கும்? அப்ப P என்னவா இருக்கும்? P என்னவா இருக்கும்? 20 ஆ இருக்கும். ஓகே இப்போ இத வேற மாதிரி நான் எப்படி எலிமினேட் பண்றேன்னு பாருங்களேன். சார் அது என்ன சார் நீங்க மாட்டுன 45ன்றீங்க 13ன்றீங்க இந்த பக்கம் வராதுன்றீங்க அந்த பக்கம் வராதுன்றீங்க அப்படி நீங்க கேட்கலாம் இல்லையா? சோ 45 which is less than or more than 40 definitely less than. அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது? இந்த பக்கம் வைக்கவே முடியாது. ஆமாவா இல்லையா? ஷாரா நம்மளால என்ன பண்ண முடியாது? வைக்க முடியாது. சோ அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இத 13 ஃபிக்ஸ் பண்றோம். 13 ஃபிக்ஸ் பண்ண உடனே இது என்னவா இருக்கணும்? 20 அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். Is that clear my dear friends? Okay, so far everything is good. Okay fine. Yes. So அடுத்த க்ளூஸ் இனிமே நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நமக்கு ஒரு க்ளூ இருக்கு. The number of persons between B and Q is same as D and R. இப்போ B க்கும் Q க்கும் Q இப்போ நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? Q இப்போ நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க.
கியூவையும் பிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அப்போ டிக்கு ஆருக்கு நடுவில் எத்தனை பேர் தான் இருக்கணும்? 2 பேர் தான் இருக்கணும். அப்போ ஆர் எங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணலாம்? இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆரை ஃபிக்ஸ் பண்ண வேகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம்? 45 அப்படின்னு போட்டுடலாம். போட்டுடலாமா? போட்டுறக்கூடாதா? ஆர் வந்து 45 அப்படின்னு நம்ம போட்டுடலாம். ஓகே, எஸ். சரி, இப்போ 2 கட்டம் காலியாக இருக்குது, 2 என்டிட்டிஸ் இருக்குது, ஏ அண்ட் எஸ் அப்படின்ற 2 என்டிட்டிஸ் இருக்குது. அவங்களுக்கு ரெலவெண்ட்டான க்ளூஸாக இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஏ அண்ட் எஸ் ஆர் ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன். சரி, ஓகே. அதே மாதிரி எஸ் அண்ட் சி ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன். சரி, ஓகே. அடுத்தது இங்கே பாருங்க, இன்னொரு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்னும் நம்ம ப்ராப்ளம் கடைசி வரைக்கும் படிக்கல. The eldest person is 2 years elder than the second eldest person. அதாவது eldest person இருக்கிறார் இல்லையா இந்த டீம்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எல்டஸ்ட்டை விட 2 வயசு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நமக்கு இங்கே இருக்கிறதுலே அதிகமான வயசுன்னு பார்த்தா 60 தான். ஆனால் இவர் தான் எல்டஸ்டா அப்படின்றதுக்கு எந்த குறிப்பும் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அப்போது இவர் செகண்ட் எல்டஸ்டா கூட இருக்கலாம். இப்போ இவர் செகண்ட் எல்டஸ்டா இருந்தால் எல்டஸ்டோட வயசு என்னவா இருக்கும்? 62 இருக்கும். இவர் தான் எல்டஸ்டா இருக்கிறாரு அப்படின்னா அப்போ செகண்ட் எல்டஸ்டோட வயசு என்னவா இருக்கும்? 58 இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த 62 அல்லது 58 எங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 62 அல்லது 58 இங்கே வருவதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆமாவா இல்லையா மக்களே? ஆமாவா இல்லையா? எஸ், 62 அல்லது 58. ஸோ இப்போ இந்த 62 இல்லை 58 எஸ்ஸா இல்லை ஏவா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? எஸ். இப்போ பாருங்க, C faces the same direction as eldest person அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்கேஸ் இவரை நான் 62 அப்படின்னு அசியூம் பண்றேன்னு வச்சுப்போமே, என்ன ஆகுது? இவர் என்ன டைரக்ஷன் ஃபேஸ் பண்றாரோ அதே டைரக்ஷன் தான் சியும் ஃபேஸ் பண்ணுவார் இல்லையா? ஸோ அப்போ நான் இங்கே எஸ் வைக்கலாமா ஏ வைக்கலாமா அப்படின்னு பார்த்தா எஸ் இங்கே வைக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா சி அண்ட் எஸ் ஃபேஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க எஸ் எல்டஸ்ட் பர்சனா மாற்றும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்? இப்போ அவர் என்ன டைரக்ஷன் இங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 62ன்னு எடுத்துக்கிட்டு எஸ் இங்க ஃபிக்ஸ் பண்ணா இவர் தான் எல்டஸ்ட் இல்லையா? ஸோ அப்போ இவர் என்ன டைரக்ஷன் ஃபேஸ் பண்றாரோ, நார்த்தோ சவுத்தோ என்ன வேணா வச்சுக்கோங்க, அதே தானே சார் சியும் ஃபேஸ் பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு அடுத்த லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க? எஸ் அண்ட் சி ஃபேசிங் ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்றாங்க. அப்போ கண்டிப்பா இதுல என்ன தெரியுது? எஸ் எல்டஸ்டா இருக்கவே முடியாது அப்படின்னு தெரியுது. எஸ் வந்து என்னவா இருக்க முடியாது? எல்டஸ்டா இருக்க முடியாது. அதனால தான் நான் என்ன பண்றேன்? 62ன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஏவை தான் இங்க வச்சாகணும் இல்லையா? சரி ஏவை வச்சுட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம்? எஸ் இங்க போடணும் இல்லையா? எஸ். சரி, இப்போ அடுத்த க்ளூவை படிப்போம். Not more than 2 people facing the same directions are sitting together. ஒரே டைரக்ஷன்ல 2 பேருக்கு மேல உட்கார்ந்திருக்க கூடாது அப்படி சொல்றாங்க. இப்போ A and S facing opposite direction ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்களா? A and S facing opposite direction சரி, அப்போ இந்த பாசிபிலிட்டி அடிப்படையில் A and C facing same direction A and C facing same direction ஓகே. இப்போ அடுத்தது பாத்துறோம். அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா R வச்சு ஒரு டைரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. R faces the same direction as the second eldest person. இப்போ இத நான் 62 ன்னு அஸ்யூம் பண்ணும்போது இவர் தான் செகண்ட் எல்டஸ்ட் ஆகுறாரு. ஆமாவா இல்லையா? ஓகே, அப்போ ஆருக்கு நான் என்ன பண்ணி ஆகணும்? சவுத்தை போட்டாகணும். இங்க என்னவோ செகண்ட் எல்டஸ்ட் டைரக்ஷன் என்னவோ அதே தான் ஆருக்கு நான் போட்டாகணும். சரி, இன்கேஸ் இப்போ இவரை நான் நார்த்னு ஃபிக்ஸ் பண்றேன்னு வைங்களேன், இவரையும் நான் நார்த்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகே, ஆனா ஏவும் எஸ்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணணும். அப்ப நான் எஸ் என்ன பண்றேன்? சவுத்னு போடுறேன். இங்க பாருங்க, ஒரே அட்ஜசன்ட் டுகெதர்ல 3 பேர் என்ன பண்றாங்க? ஒரே டைரக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது? இந்த பாசிபிலிட்டி தப்பாகுது இல்லையா? இந்த பாசிபிலிட்டி தப்பாகுதா? சரி சார், நீங்க நார்த்னு போட்டா தானே பிரச்சனை, சவுத்னு போடுங்க அப்படின்னு பார்த்தா போட்ட உடனே தப்பாகுது பாருங்க. 3 பேரும் என்ன பண்றாங்க? பக்கத்துல சவுத் உட்காந்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இங்க 62 வரல அப்படின்றது நம்மளுக்கு புலப்படுது. ஆமாவா இல்லையா? 62 58 வச்சு தான் ஏஎஸ்ஏ நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா? இப்போ 62 இங்க கன்ஃபார்மா கிடையாதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஓகே, ட்ரிக்கி ப்ராப்ளம் தான். ஓகே, ஐடியா வந்து ரொம்ப நல்ல ஐடியா தான். சரி, இப்போ 58ன்னு வச்சுப்போமே, 58 அப்படின்னு வைக்கிறோம் சரியா? இப்போ இந்த 58 எஸ்ஆ இருக்கலாமா? கண்டிப்பா இருக்கலாம். 58 வந்து எஸ்ஆ இருக்கலாம் இல்லையா? எஸ்ஆர் நோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? எஸ். ஏன்னா சியும் எல்டஸ்ட் பர்சனும் தான் சேம் டைரக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க. இப்போ பாருங்க, இப்போ யார் எல்டஸ்ட் ஆவரா? பி தான் எல்டஸ்ட் ஆவறாரு. அப்போ அவரோட டைரக்ஷன் தான் இங்க சி ஃபேஸ் பண்ணி ஆகணும். இவர் சவுத்னா இவரும் சவுத், மாற்றிருக்கிறதே கிடையாது. ஓகேவா? இப்போ இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க. இப்போ இவங்க என்ன டைரக்ஷனை ஃபேஸ் பண்றாங்களோ அதே டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனை இவங்க இங்க ஃபேஸ் பண்ணணும் இல்லையா? அண்ட் இப்போ ஆரோட
ஆரோட டைரக்ஷனை நம்ம இன்னும் முடிவு பண்ணவே இல்லை. ஏன்னா செகண்ட் எல்டெஸ்டோட டைரக்ஷனை பொறுத்து தான் ஆரோட டைரக்ஷன் போன பாசிபிலிட்டியில் நம்ம போட்டோம். இப்போ தான் செகண்ட் எல்டெஸ்ட் மாறி போயிட்டாரே, 58 தான் செகண்ட் எல்டெஸ்ட்னு வச்சுப்போமே. சரி, இப்போ இந்த செகண்ட் எல்டெஸ்ட் சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுப்போம். சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போ நம்மளால இங்கே எஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? எஸ்ஸை இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா சியும் எஸ்ஸும் சேம் டைரக்ஷனில் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏவை ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி எஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஓகே, அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? சரி, ஏவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, ஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டு எஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ இருக்கிறதுலே செகண்ட் எல்டெஸ்ட் யாரு? ஏ தான், 58. அவரோட டைரக்ஷனை தானே இங்கே போடணும். அப்போ இப்பயும் தப்பாவதா? 3 பேர் சவுத்து உட்காந்துருக்காங்களா? சரியா? நல்லா கவனமாக உத்து கவனிங்க. சரியா? நல்ல ஒரு ட்ரிக்கியான ப்ராப்ளம், மெயின்ஸ் லெவல். ஓகே, அது எப்படி சால்வ் பண்ணுறேன்னு கவனிங்க. அப்போது இங்கே ஏவை போட முடியல, எஸ்ஸை தான் போட்டாகணுன்றது நம்மளுக்கு தெரியுது. சரி, எஸ்ஸை போட்டு என்ன டைரக்ஷன் சார் வைக்கிறது? சரி, இப்போ நார்த்தை வைப்போம். நார்த்தை வச்சா இவர் தான் செகண்ட் எல்டெஸ்ட். அப்போ இவரோட டைரக்ஷன் தான் ஆருக்கும் போகணும் இல்லையா? அப்போ சியும் எஸ்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி எஸ்ஸும் ஏவும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல பார்க்கலாம். இவர் நார்த்னா ஏ சவுத்து. இப்போ பாருங்க, எங்கேயுமே இடிக்கவே இல்லை. we have done with this problem. ஓகே, இவ்வளோ நேரம் இந்த ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒரு அருமையான ப்ராப்ளத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கும்னு நம்புறேன். ஓகே, இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை தொடர்ந்து பார்க்கறதுக்கு தயவு செய்து நம்ம வீடியோஸ் தொடர்ச்சியாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. சால்வ் மீ இஃப் யூ கேன்ல நிறைய சீரிஸ் நான் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்குள்ள நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த சம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் எங்க ரிசோர்ஸ் இருக்குன்னு தெரியல. ஓகே, சீட்டிங் இப்போ அதுவும் நம்ம தாய்மொழி தமிழில் கற்றுக்கணும் இல்லையா? நம்ம வந்து இப்போ ஏதோ ஒரு ஹிந்தி சேனலில் ஹிந்தியில் சொல்லி தராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே மெயின்ஸ் லெவல் ப்ராப்ளம் மேபி சில சேனல்ஸ் நடத்துகிறாங்கன்னா, ஆனால் அதை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. நம்ம தாய்மொழியிலேயே நம்மளுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் நான் உங்களுக்கு மெயின்ஸ் லெவல் ப்ராப்ளங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டேட்டஸில் போடுங்க, டெலிகிராம் குரூப்ஸில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணலாம் இல்லையா? எஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த சால்வ் மீ இஃப் யூ கேன் சீரிஸை சக்ஸஸ் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. கிவ் யூர் சப்போர்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வில் see you all in the next Solve Me If You Can. Until then, it's bye bye from Naresh Kumar. Tada, bye bye. Take care.